உங்க கையில 35 லட்சம் ரூபாய் இருக்கா? இந்த தோப்பு உங்களுக்கு தான். நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுல நிறைய ஐடி கம்பெனிஸ்க்கு மத்தியில இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு ஆன் ரோட் பேஸ்ல ஃபார்ம் வேணும்னு கேட்டிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு தான் இந்த ஃபார்ம். காலேஜ்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்து அர்ஜுன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அமைஞ்சிருக்கு. எல்லா ஃபார்முமே கிழக்கு முகம் பார்த்த மாதிரி ஆன் ரோட் பேஸ்ல அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுக்கு பக்கத்துல முக்கியமான ஒரு லேண்டுக்கு தாங்க வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து சிட்டிலேயே வாழ்ந்து போர் அடிச்சு போயிருப்பீங்க. அவுட்டர்ல போய் கொடைக்கானல், ஊட்டி இது மாதிரி வந்து சுத்தி அங்க போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களோட டைம். இனிமேட்டு அங்கெல்லாம் நீங்க போக வேண்டியதே கிடையாதுங்க. நம்மளோட மேம் வந்து சூப்பர் ஒரு ப்ராஜெக்ட் சைட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்ம் லேண்டோட ஓனர் டாக்டர் சுதா கந்தசாமி மேம் வந்து இணைஞ்சிருக்காங்க. சோ இவங்க தான் எல்லாத்த பத்தியும் டீடைலா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ப்ராஜெக்ட் சைட்டை பத்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க யாருன்னு பாத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி குருஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி குருஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ். நாங்க வந்து ஒன் ஆஃப் தி ஃபார்ம் லேண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ கோயம்புத்தூர்ல நிறைய பேருக்கு வந்து ஃபார்ம் லேண்ட்ஸ் மேல பயங்கரமான ஒரு மோகம் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை அந்த மாதிரி போறதை விட்டுட்டு அவங்களுக்கு செப்பரேட்டா ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பண்ணை வீடு அந்த மாதிரி வாங்கிட்டு வீக்கெண்ட் இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எல்லாரும் பிளான் பண்றாங்க. சோ இப்போ ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு சொல்ல போனா ஏக்கர் அப்படிங்கிறது எல்லாத்துனாலும் அப்டபிளா வாங்க முடியாது. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா ஃபார்ம் லேண்ட் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட்ல மினிமம் 21 சென்ட்ல இருந்து ஒரு பண்ணை வீட்டை கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாங்க வந்து 2020க்கு அப்புறம் பிளான் பண்ணோம். சோ அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது. ஏன்னா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் எல்லாருமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழணும் அப்படிங்கறது லைக் பண்றாங்க. லைக் வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஒன்லி ஊட்டி, குன்னூர் மட்டும் இல்ல, அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு பண்ணை வீடு இங்க கோயம்புத்தூர் சிட்டில இருந்து ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் டிராவல்ல நம்ம இங்க ஈஸியா வந்துடலாம். அப்படிங்கிறது 40 மினிட்ஸ் டிராவல்லங்கிறப்போ எப்படி மேம் பாசிபிலிட்டிஸ் ஆகுது? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நார்மலா ஒரு லேண்டே வாங்க முடியாதுங்கிறப்போ நீங்க ஒரு பண்ணை எல்லாமே அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறீங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்லன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டிஸ் ஆகுது? கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதாவது இப்போ ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட் அப்படிங்கும் போது மினிமம் நம்ம சொல்ல போனா ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தாதான் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் நம்ம அந்த மாதிரி போட்டு வாங்க முடியுது. பட் நம்ம கொடுக்குற பிரைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஜஸ்ட் வெறும் ஒரு 1,75,000 இருந்து நம்ம கொடுக்குறோம். சோ ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கிறதுனால பீப்புள் என்ன லைக் பண்றாங்க அப்படின்னா ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு 4 சென்ட் 3 சென்ட் வாங்குறதுக்கு 21 சென்ட் வாங்கிட்டோம்னா நல்ல லாவிஷா அதுலயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம், உள்ள ஒரு கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம், கார் பார்க்கிங் ஏரியா விட்டுக்கலாம், ஒரு கார்டனிங் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ரொம்ப லைக் பண்றாங்க. சோ அதுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆன் ரோட் பேஸ்ல இருக்கு. ஆன் ரோட் பேஸ் அதுதான் முக்கியமானது. ஏன்னா ஃபார்ம் லேண்ட்னு பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் லேண்ட் ஒரு இடத்துல இருக்கும், உங்களுக்கு ரோடு வசதி வந்து ஒரு இடத்துல இருக்கும். அதை போய் அக்செப்ட் பண்றதுங்கிறது ரொம்ப டைமிங் எடுக்கும். ஸோ சொல்றவங்க 100 மீட்டர்ல இருக்கும், 1000 மீட்டர்ல இருக்குவாங்க. நம்மளோட சைட்டை பாத்தீங்கன்னா வெளியில கால் எடுத்து வச்சாலே ரோடு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சைட்டு பார்த்து எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா வந்து மக்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டீரியரா போயிட்டா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். பட் நம்மளுக்கு எல்லாமே ஸ்கூல்ஸ், காலேஜஸ் பக்கத்துல கடைங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சரௌண்டிங்ல தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கும் வந்தாங்கன்னா திங்ஸ் ஏதாவது வாங்க பிடிக்கிறதுக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் ஆக்சஸ் பண்றதுக்கு அப்படின்னு. தார் ரோட் பேஸ்ல அப்படிங்கிறதுனால நம்மளோட ஃபார்மே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல பாக்கலாம். நம்ம மொத்தமா இதுல ஒரு 6 பேர், ஒரு 6 ஃபேமிலி வந்து இருக்கிற மாதிரி ஒரு பிளாட்டை 21 சென்டா பிரிச்சிருக்கோம். பட் எல்லா ஃபார்முமே உங்களுக்கு வந்து தார் ரோட் பேஸ்லயே வந்துரும். அதே மாதிரி ஒரு ஃபார்முக்கு இண்டிவிஜுவலா காம்பவுண்ட் வால் போட்டு, ஃபென்சிங் போட்டு, இண்டிவிஜுவல் கேட் லைக் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லைடிங் கேட்டும் போட்டு கொடுத்துரும். அப்ப என்னன்னா அவங்க வரும்போது அழகா அவங்க கேட்டுக்குள்ள ஓபன் பண்ணி அவங்களோட ஒரு கம்யூனிட்டிக்குள்ள, அவங்களோட ஃபார்முக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர். கண்டிப்பா ஃபார்ம் லேண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அப்படியே தென்னை மரத்தோட கொடுத்துருவாங்க. நீங்க இந்த கேட் இதெல்லாம் பண்ணி பக்காவா A to Z ஃபினிஷிங்கோட கொடுக்குறீங்க. மொத்தமா டோட்டலா எத்தனை சைட் இருக்குங்கிறதையும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக டீடைலா டோட்டலா பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 75 சென்ட்ஸ், 1.25 ஏக்கருங்க. இந்த 1.25 ஏக்கர்ல ஒரு பிளாட்டும் 25, 30, 40 அப்படி இருக்கு. சில பேர் வந்து எனக்கு ஏக்கரா வேணும்னு கேட்டீங்கன்னா கூட தாராளமா ஏக்கரா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு 20 சென்ட்ஸ் மட்டும் போதும், எனக்கு ஏன்னா என்னால பட்ஜெட் அவ்வளவுதான் அப்படின்னா தாராளமா நீங்க 20 சென்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அழகாவே பிரிச்சே வச்சிருக்கோங்க. இண்டிவிஜுவல் கேட்டும் போட்டே வச்சிருக்கோம். இந்த டோட்டல் 1.25 ஏக்கருக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் கிணறும் இருக்கு. அது போக 2 எக்ஸஸா போரும் நாங்க போட்டிருக்கோம். சோ EB ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்தாச்சு, வாட்டர் ஃபெசிலிட்டி உள்ள வந்தாச்சு. சோ இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நீங்க வந்து வீட்டை மட்டும் கட்டினா போதும், உடனடியா குடியேறிக்கலாம். கண்டிப்பா. சரி, ஓகே மேம். இப்போ ஒரு 5 சைட் இருக்கு நீங்க நம்ம கிட்டயே. இதெல்லாம் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் வேரி ஆகுமா இல்ல சேம் பிரைஸ்ல போயிட்டு எல்லாமே சேம்? ஏன்னா எல்லாமே தார் ரோட் பேஸ்ல இருக்கு, எல்லாமே சேம் பிரைஸ் தான். சோ இந்த சேனல், உங்களோட சேனலை பார்த்துட்டு நம்ம ஃபார்ம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா இப்ப இந்த ஃபார்ம் நீங்க பாத்திருப்பீங்க, இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வேலை ஆயிட்டுக்கணும், பெயிண்டிங் அடிக்கணும். அது போக இன்னும் ஃபேவர் பிளாக்ஸ் எல்லாமே நாங்க ஒரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா நீங்க மேல கார் ஏறி வரதுக்காக ஃபேவர் பிளாக்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். சோ
நீங்க அதையும் நீங்க லைவா வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க லைக் இப்போ இந்த மாதிரி பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. பட் நாங்க வந்து பண்ணி வச்சுட்டு தான் சைட்டை லான்ச் பண்ண போறோம். சோ நீங்க லைவா பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க ப்ராஜெக்ட்லயே நீங்க பாத்துருக்கலாம். அந்த மாதிரி சோ நம்ம ஒன்னு சொல்லுவாங்க, அது செய்வாங்களான்னு தெரியாது. பட் நம்ம வந்து செஞ்சுட்டு தான் கஸ்டமரே உள்ள இன்வைட் பண்றோம். இப்போ வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் பண்ற கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோல ஒன்னு சொல்றாங்க ப்ரோ, நேர்ல போய் பார்த்தா ஒன்னு சொல்றாங்க. சோ அத பத்தி கிளியர் பண்ணிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீங்க வீடியோல என்ன பாக்குறீங்களோ அதே தான். 1,75,000 சொல்றோம். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர், அதாவது ஒரு சைட்டுக்கு நாங்க 1,00,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் மேம். இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சரௌண்டிங்ல ஏகப்பட்ட ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்கு. பர்டிகுலரா நம்மளோட ஃபார்ம் லேண்ட் கிளைண்ட் வந்து எதுக்காக வாங்கணும்? எதுக்காக அப்படின்னா மத்த ஃபார்ம் லேண்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க, பட் எல்லாமே ஆன் ரோட்ல கிடைக்குமா அப்படிங்கறது ரொம்ப டிஃபிகல்ட் தான். பட் நம்மளது ஆன் ரோட்ல இருக்கு. நிறைய பேர் வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி செலவு பண்ணுவாங்க. தனியா ஃபென்சிங் போடுவாங்க, கேட் போடுவாங்க, காம்பவுண்ட் வால் போடுவாங்க. அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அந்த எக்ஸஸா இருக்கிற 5 லட்சத்துக்கு கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸே நாங்களே கட்டி கொடுத்துருவோம். நீங்களே கட்டி கொடுத்துருவீங்க? வெறும் 5 lakhsல முடிஞ்சிரும். வுட் ஹவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 lakhsல இருந்தே பண்ணி கொடுப்போம். பாக்குறவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் ஆளுங்க தான் மோஸ்ட்லி பாப்பாங்க. அவங்களால இந்த பிரைஸுக்கு அவங்களால வாங்க முடியாது, ஆனா வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். அப்படிங்கிறவங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. சோ அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் பண்றீங்களா? அத பத்தி சொல்லுங்க. ஃபார்ம் லேண்டுக்கு மேக்ஸிமம் நிறைய கால்ஸ் நமக்கு வரும். ஃபார்ம் லேண்டுக்கு எங்களுக்கு ஏதாவது லோன் பண்ணி தர முடியுமா அப்படிங்கறது ஓபன் டாக்குங்க. ஃபார்ம் லேண்டுக்கு லோன் கண்டிப்பா பண்ண முடியாது. பை கேஷா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் வேணும், என்னால ஒரு மினிமம் என்னால வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு 35 lakhs வந்து பட்ஜெட் வருது, என்கிட்ட வந்து ஒரு 30 lakhs தான் இருக்கு அப்படின்னா நாங்க உங்களுக்கு அதை ஏதாவது உங்களுக்கு அப்டேபிலிட்டி பண்ணி தரோம். எப்படின்னா ஒரு 5 lakhs உங்களால பே பண்ண முடியலன்னா கூட அந்த 30 lakhsக்கே நாங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறோம். அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த குட்டி அமௌண்ட்டை மட்டும் நீங்க கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து கொடுக்கலாம். ப்ராஜெக்ட் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அர்ஜுன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, யோக குரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த மாதிரி கோயம்புத்தூர்னு எடுத்துட்டீங்கன்னா அவினாஷி ரோடுக்கு அப்புறமா ஒரு நல்ல நிறைய காலேஜஸ் இருக்கிற ஏரியான்னு சொல்ல போனோம்னா இது பொள்ளாச்சி ஹைவேஸ் தான். இந்தியாவிலேயே நம்பர் 1 கான்கிரீட் ரோடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி ஹைவே ரோடு தான். சோ உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்ப நிறைய பாலங்கள் போட்டதுனால நான் 45 மினிட்ஸ்ங்கிறது இப்ப டிராபிக்ல வர டைம் வச்சு நான் சொல்றேன். நாளைக்கு பாலம் எல்லாம் வேலையாய் முடிச்சிச்சுன்னா நீங்க வித்தின் 25 மினிட்ஸ்லயே நம்ம ஃபார்முக்கு ரீச் ஆயிடலாம். ஓகே மேம், எல்லாமே பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாட் ஒன்லி இன் கோயம்புத்தூர், நாங்க ஆல்ரெடி வந்து ஹொசூர்ல ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம், தேனியில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, மதுரையில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. தென் வந்துட்டு இங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங் இல்லாம கொடைக்கானல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ப்ராப்பர்ட்டி குரூஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில நிறைய பேருக்கு தெரிய வருதுங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். கொடைக்கானல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை, ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஹில் ஸ்டேஷன் போகும்போது நம்ம போர்டு அங்கங்க பாத்துட்டு எல்லாருமே கால் பண்ணி கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ம் லேண்டுக்கு பாத்தீங்கன்னா கோகோ லேண்ட்னு சொல்லி வச்சிருந்தீங்க, கோகோ பார்க்னு சொல்லி வச்சிருந்தீங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் நேம் என்னங்கிறது இது வந்து ஒரு புது ப்ராஜெக்ட். சோ அதுக்கு பக்கத்துலயே நியர்பைல ஒரு 100 மீட்டர்லயே இருக்கிறதுனால கோகோ பார்க் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் நேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, பாக்குறவங்க வீடியோ பாக்குறவங்க உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மத்த டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது நிறைய பேர் வந்து என்கொயரிஸே வரும், 2 சென்ட் கிடைக்குமா 3 சென்ட். திஸ் இஸ் a purely farmland farm house concept. இந்த ஃபார்ம் வந்து மினிமம் 20 சென்ட்டா தான் நம்ம எடுக்க முடியும். சோ அதனால நீங்க பாத்துக்கோங்க, 20 சென்ட்டுக்கு மேல பட்ஜெட் இருக்கிறவங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஃபார்ம் லேண்ட் எடுத்து இந்த வுட் ஹவுஸோட எனக்கு பண்ணி கொடுங்கங்கறப்போ அந்த டைம் டியூரேஷன் எப்படி எடுத்துக்குவீங்க? மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் நீங்க பாக்குறீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 15 டேஸ்ல நம்ம உங்களுக்கு வுட் ஹவுஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆல்ரெடி அவங்க ப்ரீ காஸ்டிங்ல பண்ணி தான் இங்க கொண்டு வந்து செட் பண்ணுவாங்க. 15 டேஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது அலைய விடுறாங்க ப்ரோ அப்படிங்கறாங்க, அத பத்தி கிளாரிட்டி பண்ணிடுங்க. இது நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்ல. ஆக்சுவலா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் செப்பரேட்டா வரும், நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஈவன் ஜூலைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் டோட்டலா கைட்லைன் வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும், இன்க்ளூடிங் ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரொம்ப கம்மியா வரும். சோ அதனால என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க ஜஸ்ட் வந்து சைட்டை பாக்குறீங்க, புக் பண்றீங்க, நாங்க லீகல் புக் கையோட கொடுத்துறோம். நீங்க லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரலாம். அதே மாதிரி லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்ல, நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா உங்களோட ஆதார் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். நாங்களே உங்களுக்கு டிராஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா ரெடி பண்ணி இன்க்ளூடிங் டோக்கன் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் டோக்கன்லயே நம்ம பண்ணிக்கலாம். வித்தின் 1 hourல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு நீங்க டாக்குமெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். கிளைண்ட்ஸ் எல்லாமே வாஸ்து பார்த்து கட்டி இருக்காங்களா? ஒரு சில பேர் வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப பாப்பாங்க. சோ அத பத்தி டீடைலா சொல்லிடுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டாருங்க. ஏன்னா ஃபார்ம் லேண்ட்னு வரும்போது நிறைய பேர் வந்து பூமி எப்படி பூமி வட சரிவா கிள சரிவா அப்படிங்கிற क्वेश्चंस எல்லாம் வரும். ஒரு சூப்பரான ஒரு
கிளசரிவு பூமி இது. அதே மாதிரி வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா ஃபேசிங் எல்லாமே கிழக்கு முகம் பார்த்து வருதுங்க. ரோட் ஃபேசிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து தான் வருது. இப்போ ஒரு 6 ஃபார்ம் இருக்குன்னா 6 ஃபார்முமே கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு. நல்ல தார் ரோட் பேஸ்ல இருக்குங்க. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இது சப்சிடியோட இருக்கு. கவர்மெண்ட் சப்சிடியோட இருக்கிற EB அப்படிங்கறதுனால உங்களுக்கு லைஃப் லாங் நீங்க கரண்ட் பில்லே கட்ட வேண்டாம். சைட்ல போடுற பணம் உங்களுக்கு அப்ரிசியேஷன் தான். உடனடியாக கால் பண்ணுங்க, ஃபார்ம் லேண்டை புக் பண்ணுங்க. ஸோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.